ஏய் அமுதவானா இங்கே வாடா அண்ணாரு. சார் இவன் தெரியல அமுதவானே அவர் சொல்கிறார். அமுதவன் செம்மையாக டான்ஸ் ஆடுவான், காமெடி சூப்பராக பண்ணுவான், உங்களை பார்த்தா நினச்சிக்கோங்க அப்படி உங்களை மாதிரியே பண்ணிடுவான் அண்ணா. அப்படி நினைக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அதே நேரத்தில் இவ்வளோ நாள் வந்துட்டு என்ன பண்ணலாம், அப்போ தான் பெட்டியை வச்சேன். ஓகே இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் பெட்டி தான் சொல்லிட்டு பெட்டி எடுத்துன்னு மாதம். நாங்கள் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அதுக்கு பற்றி கேட்கலாமான்னு தெரியல. நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறதா, அதுக்காக யூஎஸ் அடிக்கடி போயிட்டு வர்றதா? நல்லா செயின் போட்டுருக்காங்க, ஃபுல்லாக தங்க வலையில் போட்டிருக்காங்க, நல்லா இது போட்டிருக்காங்க எல்லாருன்னு. எப்படியாச்சும் இது பண்ணுங்க, லோன் போட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தா ரொட்டேஷன் பண்ணுறேன். நம்ம தான் பேங்க் வச்சுருக்கோம். பிக் பாஸில் அமுதவாணனாக இருந்தாரா இல்லை ட்ராமா பண்ணாரு? சரி, அமுதவாணன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாருன்னா அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும், வீட்டில் பெரியவங்களாகட்டும், எல்லாருமே ஒரு வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. அது வந்து யூனிக்காகவும் இருக்குது. இது எப்படி பிளான் பண்ணி பண்ணுறதா இல்லை இது எதேச்சும் நடக்குதா? ஃபஸ்ட்டு பிளான் தான் பண்ணுவோம். ஓகே. சிலது பிளானில் இருக்கும், சிலர் வந்து ஏதாச்சுமா நடக்கும். அது நம்ம பிளான் ஒன்று வச்சுருப்போம், அதை தாண்டி வந்து அங்கே ஏதாச்சுமா நடந்துடும். மற்றபடி வந்து ரொம்ப பிளான்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டு இது இப்படி தான் போகணுன்னு இருக்கும். அதை தாண்டி வந்து கொஞ்சம் கிட்ஸ்லாம் பார்க்குறதுனால கொஞ்சம் பெரியவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஐடியாஸும் பார்ப்பாங்கல்ல, ரொம்ப போயிட முடியாது நம்ம. ஏன்னா இப்போது சின்ன பசங்க வந்து நம்மளே வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் கற்றுக் கொடுத்துட்டோம்னா ஃபேமிலி பார்க்க மாட்டாங்க. அப்போ சின்ன பசங்க பார்த்தா தான் பெரியவங்க பார்ப்பாங்க. இல்லை பெரியவங்க பார்க்கலாம் நினச்சா கூட சின்ன பசங்க வச்சு எப்படி இந்த ஷோ பார்க்குறத நினச்சக்கூடாது. ஸோ நம்ம 2 பேர் வேண்டதால ஸ்கிரிப்டே அப்படி தான் யோசிப்போம். அது எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுறீங்க சார்? பிடிச்ச மாதிரினா நான் வந்துட்டு ரொம்ப ஹீரோ விஷயம் இல்லாமல் ஓகே குழந்தைங்க ஏற்ற மாதிரி காமெடியாக இது பண்ணோம்னா அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இது விவேக் சார் இது பண்ணியிருந்தோம். விவேக் சார் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா டைரக்டர் தாம்சன் சாரை என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி பார்த்தேன்டா சூப்பராக இருந்தது. அவர் அங்கே தான் இருந்தார். மறுபடியும் அதை வந்து அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், விவேக் வந்து அப்படியே இருந்துடா, அவர் எப்படி ஒரு ஆக்டிவாக இருப்பாரோ எனர்ஜியாக இருப்பாரோ அது அப்படியே இருந்தது சொல்லிட்டு அது அவ்வளோ நேரம் அதை பற்றி பாராட்டினார். நமக்கு அதுதானே தேவை. ஒரு மெயினாக ஒரு டைரக்டர் நம்மளை பாராட்டுறாரா, ஃபஸ்ட்டு என்னை பற்றி அதான். டைரக்டர் நம்ம பாராட்டுறா, அவரை திருப்திப்படுத்திட்டோமா செகண்டு தான் ஆகும். ஏன்னா வந்து நானாக இருக்கட்டும், சிவகார்த்தியன், ரோபோ சங்கர்லேருந்து, வடிவேல் பாலாஜிலேருந்து, ராமர்லேருந்து, பாலா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே உருவாக்கணும் தான் இயக்குனர் தாம்சன். அப்போது அவங்க வந்துட்டு பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்துங்க, உங்களுக்கு என்னையும் சொல்கிறேன், அப்படி பார்த்தாலும் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்களே, இது இந்த வாரம் அந்த விவேக் சார் பண்ணும்போது அதை மென்ஷன் பண்ணி சொன்னார், சூப்பராக இருந்தது, கரெக்டாக இருந்ததுடா, நல்லா இருந்தது. நான் எனக்குமே இப்படி, ஏன்னா அவர் வருத்தப்படுதுன்னா விவேக் சார் மட்டும் இப்போ இருந்தால் நல்லா இருந்துக்கண்டா ரொம்ப. ஏன்னா வந்து அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயும் தாம் சார்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, அமுதவாணன் தான் பார்த்தேன்டா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது தாம்சன், அப்படிலாம் என்ன மாதிரி பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு கேட்கும் போது தான் எனக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துது. சரி எப்படியாச்சும் அது பண்ணிடணும். ஒரு வைப்புங்க உண்மையாகவே. விவேக் சார் வந்து உண்மையாக ஒரு வைப். ஏன்னா வந்து இப்போது அது இது எவ்வளோ எபிசோட் பண்ணிக்கிறோம், ஆனால் இந்த எபிசோட் வந்துட்டு அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. லாஸ்ட் வீக்கில் அவ்வளோ பேர் பாராட்டினாங்க, அவ்வளோ பேர் நல்லா இருந்தாங்க. ரெண்டாவது நான் ஓரளவுக்கு தான் பண்ணேன். அவர் பாடி லாங்குவேஜ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. என்ன அறியாமலே சின்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், அதை நான் மைண்டில் ஏற்றலை. நானே டிவியில் போகும்போது தான் தெரிஞ்சுது இவங்களாம் வந்து ஒரு வைப் அவங்கள மாதிரி பண்ணுவோம். அதே வடிவேல் பாலாஜி மாதிரி பண்ணும் போதும் ஓரளவுக்கு தான் நான் இது பண்ணேன். ஆனால் டோட்டலாக வடிவேல் பாலாஜியோட பாடி லாங்குவேஜ் நல்லாவே வந்தது. எனக்கு தெரியும், நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல, கொஞ்சம் தான் லைட்டாக நடமாட்டம் தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போய் பார்த்தா நல்லா ரியலாக வந்துட்டு. அதே விவேக் சாரும் அப்படி தான். விவேக் சார் வந்து ஒரு மேடையிலும் சொல்லியிருப்பார், அமுதவாணன் வந்துட்டு ஒரு காமெடினா ஒரு நல்ல டான்ஸாக அவன் கண்டிப்பாக சினிமாவில் ஒரு இடத்த பிடிப்பான் அப்படின்னு வந்து விவேக் சார் சொன்னார். சொல்லும் போது கூட அவர் தாம்சன் சார்கிட்ட வந்துட்டு இதுமாதிரி அவன் எல்லாருமே பண்ணுறான், இந்த மாதிரி பண்ண சொல்லேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியாது, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம். எனக்கு இப்போது தாம்சன் சார் ஒரு 2 மாதம் முன்னாடி சொன்னார், இப்படி சொன்னார்ரா அவரு, என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாண்டா நான்
சார் மைண்ட்லேருந்து சரி ஏதாவது பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். அவர் பண்ணதுக்கு போது அதை பார்க்குறதுக்கு அவர் இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட இது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் அவர் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறேன். ஐயோ என்னடா இது என்ன இப்போ எப்படி ஒரு ஒரு ஜாலியாக இருக்கிற ஆள் அவர். மற்றக்கிட்ட வந்து இப்போது நான் லெஜெண்ட் படம் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை ஷூட்டிங்கில் நான் வரத்துலாம் அவருக்கு தெரியாது. ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அங்கேருந்து வருவார். வந்தவரையும் என்னை பார்த்துட்டாரு. டேய் அமுதவானா இங்கே வாடா அண்ணார். சார் இவன் தெரியல அமுதவானே அவர் சொல்கிறார். அமுதவானே செம்மையாக டான்ஸ் ஆடுவான், காமெடி சூப்பராக பண்ணுவான், உங்களை பார்த்தான்னு நினச்சிக்கோங்க அப்படி உங்களை மாதிரியே பண்ணிவிடுவான். அதனால நான் 5 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு மாதிரி பண்ணியிருந்தேன். அது பார்க்கல எனக்கு. ஐயோ போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு இல்லை அமுதவானா என்ன பண்ணேன்னும் போது இப்போ மற்றவங்கள மாதிரி பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். வேறு இவரை மாதிரி நான் பண்ணால் எப்படி இருக்கும்? பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணோம். பார்க்குறேன் ஐயோ நம்ம ஷூட்டிங் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் இதுக்கு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ வந்து என்னை பற்றி அவர்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவான், காமெடி பண்ணுவான், இமிட்டேட் பயங்கரம் பண்ணுவான், அது இதுன்னு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஷூட்டிங்கை விட்டு தனிப்பட்ட ஒருத்தனை வந்துட்டு அங்கே ப்ரொமோட் பண்ணுறாரு பாருங்க. அவன் இப்படி அப்படி அதை பற்றி பாராட்டல. அந்த மனசு எல்லாருக்கும் வந்துடு. சில பேர் தான் அந்த பாராட்டணும், இன்னொருத்தரை பற்றி சொல்லுவாங்கள்ல, எடுத்து சொல்லுவாங்களே இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதவங்க கூட தெரிய வைப்பாங்க. அந்த எண்ணம் இருக்குது பாருங்க அவருக்கு. அதெல்லாம் நான் அப்படி மிஸ் பண்ணாச்சே என்னடா இதுன்னு. அதே மாதிரி சார் நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. வடிவேல் பாலாஜி சாரோட அவருடைய நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அது அப்படியே அவர் மாதிரியே இருந்தது. அது பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் ரொம்ப எல்லாம் கவலையாகவும் இருந்தது. ரெண்டுமே ஃபீலிங்காக இருந்தது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் அவர் வந்து மிஸ் பண்ணுறீங்க? வடிவேல் பாலாஜி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்கள் டீமே, நான் மட்டும் கிடையாது, எங்கள் டீமே எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்துட்டு சில பேர்லாம் வந்து நம்ம மைண்ட் ஏற்றுக்காதில்ல. ஐயோ இவங்க இதுவாகிட்டாங்களா, இறந்துட்டாங்களா அப்படின்னு நம்மளாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம கூட இல்லையா அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ண முடியாது. பாலாஜி வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இருக்கு இல்லையா, அதில் வந்து பாலாஜி வந்து கான்செப்ட் எடுத்தாப்புல. மச்சா அமுது இதுமாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணோம், ஃபேமிலியோட பண்ணுற கான்செப்ட் ஒன்று பண்ணோம், கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமா? சரி பாலாஜி பண்ணலாம் பேசுகிறேன். அப்போ தான் அன்றைக்கி தான் வேற ஒரு ஷூட்டு போடுது. அடுத்த எபிசோடுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் யூவி போகிறேன். சரி வாரம் பேசலாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போனால் எனக்கு வந்து தாடி பாலாஜி அவர் ஃபோன் பண்ணுறாரு. அம்மா தெரியுமா இந்த மாதிரி பாலாஜி சீரியஸாக போடா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கோம். அவ்வளோ எனக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க இப்போ பேசுனேன். ஆமாம்னா அப்புறம் பார்த்தா பாலாஜி. அதுக்கப்புறம் பார்த்தோம் தவிர பேச முடியலன்னா பேசுகிற கண்டிஷனில் பாலாஜி இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டலில் அப்படியே போயிட்டு அப்படியே இதாகிடுச்சு. ஓகே சரி சார். சார் லெஜெண்ட் படத்தில் நீங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் என்னென்னா இது வரைக்கும் பண்ணதில்ல, யாருமே பண்ணாதது லெஜெண்ட் சரவணன் சார் மாதிரியே வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது தான். ஸோ இதை வந்து பார்த்துட்டு லெஜெண்ட் சரவணன் சார் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? இது எப்படி எடுத்துக்கிட்டாரு? எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவரே வந்துட்டாரோன்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. ஸோ இது அவர் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா உங்கள்கிட்ட? எதுவும் இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஏன்னா நான் வந்து அவரை நல்லா தான் காமிச்சோம். இப்போ அவரை கலாய்க்கிற மாதிரியோ கவுண்டர் அடிக்கிற மாதிரிலாம் அப்படியே கிடையாது. ஏன்னா அவரும் வந்துட்டு அவர் பார்க்க ஒரு இதுவாக இருந்தாலுமே அவரும் சினிமா இண்டஸ்ட்ரிக்காக தான் இதை பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன இது என்னென்னா, நான் எவ்வளோ கடைங்க இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதை தாண்டி சினிமாவில் என்ன பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் எத்தனை டெக்னீஷியன் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டைரக்ட் எவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு தானே. நான் அதை பார்த்தேன். அதுதான் அவர் வருவார், அவர் தான் எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி தவிர அவர் யாரும் கலாய்க்கிற மாதிரி இருக்காது. அதில் அவருக்கு ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் தான் அது. ஸோ அவரை மாதிரி பண்ணிட்டு வந்து அவர் ஹாப்பி, நல்ல சந்தோஷம் தான். இல்லை அந்த டீம்லேருந்து நிறைய பேர்லாம் கால் பண்ணி சொன்னாங்க, சூப்பராக இருந்துப்பா, நல்லா இருந்துச்சு. இப்போது நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எந்த ஆக்டரும் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்னையே அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டீங்க, இது யாரும் கேட்டது கிடையாது. ஏன்னா அப்படி பண்ண மாட்டோம், அவங்கள அழகாக தான் காமிப்போம். நான் இப்போது ராமராஜ் சார் பண்ணால் அவருக்கு முன்னாடி வச்சுன்னு தான் பண்ணேன். காமெடியும் இருக்கணும், அதை தாண்டி அவங்க நம்ம எந்த விதத்தும் அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பெரிய லெஜெண்டு தான் உண்மையாக. அவங்க எல்லாருமே சரியான லெஜெண்ட். ராமராஜ் சார்லாம் அவ்வளோ பிஸியாக இருந்தவர். என்ன அவர் பாடம் எல்லாமே இட்டு, படம் எல்லாமே இட்டு இப்படி இருக்க ஒரு ஆள் நம்ம காட்டுற போது நம்ம யூஸ்க்காக ஜால 4 பேர் சிரிக்கிறதுனால அவர் போட்டு ரொம்ப காமெடியாக காமிச்சோன்னா அது செட் ஆகாது. அதனால அவர் அழகாக காமிக்கணும். டைரக்டர் சொல்லிட்டார், ஐயா அவரெல்லாம் சூப்பராக காமிக்கணும், கெஸ்ட்டாக வர்றாரா, ஃபஸ்ட் டைம் வர்றாரு அவர்.
அதாவது டிவி ஷோக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வராரு, இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் வராருன்னும் போது, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏன்டா வந்தான், இத்தனை நாள் நான் வராத நல்லது அப்படின்னு நினைச்சு கூடாதுல்ல. அதனால பார்த்து பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அவரே அந்த மோகத்தை போட்டோடனே எல்லாம் டிவி ஷோல பெருசாக அதை பேசினாங்க. இப்போ யாருமே திடீர்னு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நான் உங்க கூட இருக்கேன்னா யாருக்குமே முதல்ல வந்து என்னடா இது இப்படி வந்து சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவரை வந்து ஒரு தம்பியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, நம்ம தம்பியாக ஏற்றுக்கிட்டு அவனோட திறமைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொண்டு வரதுங்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில். அதுவும் நீங்கள் இருக்க அதே ஒரு தளத்தில் அவரும் வந்து இது பண்ணுறாரு. அப்படிங்கும்போது சில பேர் அதை போட்டியாக கூட நினைப்பாங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது நமக்கே ஒரு போட்டியாக வந்துருவணுங்கிற ஒரு தாட்டெலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் பாலாக்கு அவருக்கு வந்து நீங்கள் எப்படி முதல்ல தம்பியை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணி? ஃபர்ஸ்ட் நான் வந்து அவனை ஆர்டிஸ்டாகவும் நான் பார்க்கல, பாலா ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டாகவும் பார்க்கல, போட்டியாகவும் பார்க்கல. யாருமே நான் போட்டியாக பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அவன் என்னோட ஃபேன். என் ஃபேன்னும் போது என்னோட ஃபர்ஸ்ட்டு தாராதப்பட்ட படம் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட்டு ரசிகர் மன்றோட தலைவர் அவர் தான். காரைக்காலில் அமுதம் நற்பணி மன்றம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு என்னோட ரசிகர் மன்ற தலைவர் அவர் தான். போட்டு காரைக்காலில் பெரிய பேனர், ஏய் தம்பி என்னடா அண்ணே எங்கள் பார்த்தீங்களாண்ணே அப்படின்னு, ஏய் சூப்பர்ரா. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி மயில்சாமி அந்த இதில் அண்ணே அன்னி பேரை திருப்பதி போய் லட்டு அர்ச்சனை பண்ணி லட்டு தாங்கண்ணே அவனை, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி அண்ணே எங்கே இருக்கீங்கண்ணே ஏன்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணி, ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லுவான் இந்த மாதிரி, அண்ணே நல்லா இருக்குதுண்ணே பார்த்தேன்னே இருக்குதுண்ணே. அதான் ஊருக்கு போகிறேன், அவனை பார்த்தம் கிடையாது, எதுவும் இது பண்ண கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன், அப்போ தான் வந்து அங்கே பார்க்கும்போது தான் எல்லாம் சொல்கிறாங்க இவன் தான் பாலா அமுதவனை ஃபேனு போனோம், இவன் தான் தங்குதுவரையும் திவாகரன் தான் காட்டுறாங்க. பயணி படலாம் திவாகர் காட்டுறாங்க, இவன் தான் பாலா அவனுக்கு ஃபேஸ்புக்கில் இது வைப்பாங்க. வரேன் அண்ணே பிடிக்கணே நான் வரேன். அப்புறம் சின்ன ஃபோட்டோ ஒன்று இந்த ஃப்ரேம் போட்டு எடுத்து வந்து கொடுத்தான், இதானேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிக்கலாம். சரி வாடா பேசணும். அப்புறம் வந்து என்ன பண்ணால் அவங்க வீட்டில் வந்துட்டு 10th முடிச்சுட்டு வாடா அப்படின்னு. அப்புறம் 10th +2 முடிச்சுட்டு வாடாண்ணே. +2 முடிச்சோடனே +2 முடிச்சு நேரம் வந்துட்டான், வீட்டுக்கு வந்து அதுலேருந்து இனி வரைக்கும் கூட தான் இருக்கா. அவர் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு. பாலா வந்து கிட்டத்தட்ட அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நிறையா கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வெளியே தெரியுது. அப்படிங்கும்போது ஒரு அண்ணனா நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்களா, இதெல்லாம் நீ சேவ் பண்ணி உனக்கு தேவைப்படும் பின்னாடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, இல்லை அவர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்களா? அதுக்கு காரணமே நான் போய் இப்போ சொல்லணும்னா ஏன்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படின்னு. என்ன மேட்டர்னா, நான் வந்து ஜோடி இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அறந்தாங்கில் வந்து ஒரு இது இன்ட்ரெஸ்ட். இப்போது பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் அப்பா அம்மாலாம் இருக்காங்க. ஏன்னா ரோட்டில் இருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி தனியாக வந்து பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். அப்போது நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை வந்து பாலா எப்பயும் கூட வைப்பான். அப்போ அவர் வராரு, வந்து பேசிக்கும் போது அறந்தாங்கில இது மாதிரி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வயசானவங்க, கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், மாதம் காசு அவருக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, பாலா என் கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் கலக்கு போகலாம் பண்ணுறான், கலக்கு பண்ணிட்டு அப்போல்லாம் பாலாவே அக்கௌண்ட்லாம் எல்லாம் பார்த்துப்பான். அப்போது ஒரு தடவை வந்து நான் கொஞ்சம் லாக் ஆகும்போது என்ன பண்ணால் அவர் வந்து ஃபோன் பண்ணார், தம்பி 30,000 வந்துச்சுப்பான்னு. ஆனால் நான் அனுப்பலையே, என்ன இல்லை வந்திருக்கேன் உங்களோட இதில் என்ன வந்தேன் நான் ஃபோன்ல தான் பாலா, என்னடா ஏதாவது காமு, ஆமாம் நான் தானே போட்டேன், நான் ஏன்டா இல்லை நான் எப்பவுமே இது பண்ணுவீங்களே அதான் அப்படியாடா சரி இதுமாதிரி நீ பண்ணுறதா நீயே பண்ணுற ஸ்ட்ரெயிட்டா, ஏன் எந்தில் இது பண்ணுற சரிண்ணே. அதுக்கப்புறம் அதுமாதிரி அந்த அறந்தாங்கிக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸும் வந்து அவங்க தான் நாங்கள் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம வீட்டு வர வச்சு அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நல்லதுன்னு எது பண்ணால் நம்மளால் முடிஞ்சது ஓரளவுக்கு நல்லது பண்ணுவோம், அவ்வளோதான். அதெல்லாம் அவன் அதிகமாக பண்ணுறான். பொதுவாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நம்ம இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கரெக்ட் தான். ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு சரி பாலாவை போய் பார்த்தா ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏமாத்துறதுக்கு கூட வரலாம். அந்த மாதிரி வந்து பண்ணுற ஆட்கள் இருக்காங்களா? அது மாதிரி அது தெரியல எனக்கு. ஆனால் யாருமே ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. ஆனால் அவங்க கேள்வி வந்துட்டு தான் அவங்க தேவை இருக்குல்ல, அதுதான் கரெக்டாக இருக்கா சில பேருக்கு. ஏன்னா நான் நேற்று நடந்த விஷயம் எதுவும் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க, திருவண்ணாமலைலேருந்து வந்திருக்காங்க, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. நான் பார்த்தோணும் அமுதவனையும் பாலாவும் பார்த்தோணும். ஏன்னா இப்போ என் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் இருக்கான்.
அதனால வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ண. நல்லா என்ன விஷயம் கேளுங்க அவங்க கிட்ட. நான் வீட்டில் இல்லை, ஃபோன் தான் அது. என்ன விஷயம்? இல்லை அவன் நேரில் தான் பார்க்கணுன்றாங்க. நேரில் தான் பார்க்கணும். பாலா வீட்டில் தான் இருந்துருக்கான். அப்போ பாலான்னு வந்துட்டு நைட்டு வந்து மீட் பண்ணியாங்க. என்னன்னா அவங்க ஏடிஎம் காசுலாம் காலியா, இது கிரெடிட் கார்டில் இருந்ததெல்லாம் காலியா, ஓகேங்களா. நல்லா செயின் போட்டுருக்காங்க, ஃபுல்லாக தங்க வலையில் போட்டிருக்காங்க, நல்லா இது போட்டிருக்காங்க. எல்லாருன்னு எப்படியாச்சும் இது பண்ணுங்க, லோன் போட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தா ரொட்டேஷன் பண்ணுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. இது எப்படி இது ரீசன் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தான் இந்த பேங்க்கை வச்சுட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. இதுவும் சாதாரணமாக அவனே ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி இதை வருது, இதில் வறுத்து வச்சு அவன் பண்ணுறான். என்னென்னா ஒரு அப்பா அம்மா இல்லை யாருக்கா அப்பா அம்மா இல்லைன்றதை தாண்டி அவங்கள பார்த்துக்கும் யாரும் இல்லை, பசங்க யாரும் பார்த்துக்க முடியாது, இல்லை தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னா பரவாயில்ல. ஏடிஎம் இது மாதிரி கிரெடிட் கார்டு காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் லோனு டைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொடுங்க, காசு கொடுங்க, 5 லட்சம் 6 லட்சம் கொடுங்க அப்படின்னா எப்படி. சில பேர் ஸ்டேட்டுகள் நகை வச்சுருக்கோம், மூக்கணும்ட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணால், ஒருத்தர் வந்து அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா 6 லட்சம் எவ்வளோ ஒன்று, ஓகேவா. அதனால் 6 லட்சம் கேட்டுருக்காரு, மொத்தம் 6 லட்சத்துக்கு 3 லட்சம் கேட்குறாங்க. இது எப்படி இது பண்ண முடியும்ல. நம்ம வந்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் இது பண்ணணுமா யோசிக்கும். நாம போயிட்டு எப்படி இதை பண்ண முடியும். அப்போ கேட்கும் என்ன யோசிக்கணும்னா, என்னன்னா அப்படி கேட்குங்க வந்து எனக்கு ரொம்பவே அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அவங்க நினைக்கணும், நம்ம ஒரு 6 லட்சம் கொடுத்து செலவு பண்ணுறோம், இது 60 ரூபா கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்கான், இவனுக்கு நம்ம பணம் நினைப்போமா இல்லை அவனுக்கு பண்ணோம். இவங்களே என்ன பண்ணோம், அவன் பண்ணுறானா இன்னும் இல்லாத பொண்ணு பண்ணிட்டோம்பா, நம்ம ஏன் அதை போய் இது பண்ணோம், முடிஞ்சால் நம்ம எதாவது பண்ணலாம் இப்படி யோசிக்கல. அதை தாண்டி ஒருத்தன் இது பண்ணலாமோ அவன்கிட்ட கேட்கலாம், அவன் தரட்டும், எல்லாம் தரோம், நம்ம தரட்டும், எல்லாம் தரோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டேஜ் ஷோ பண்ணுறாங்க, அப்போ அது பண்ணும்போது தான் அவங்களுக்கு பேமெண்ட்டுங்கிறது வருது. அவங்களுக்கு வந்து மாதம் யாரும் சேலரி மாதிரி வாங்குறது இல்லை. அப்படி இருக்க சூழலில் பாலா வந்து இப்படி ஹெல்ப் பண்ணும்போது, இப்போ அடுத்து அவருக்கு வந்து இப்போ கையில் இருக்கிற ரூபா அவர் கொடுத்துட்டாருன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து எப்போ பேமெண்ட் வருங்கிறது அவருக்கும் தெரியாது. இதே தான் உங்களோட கேஸ், அடுத்து எனக்கு எப்போ பேமெண்ட் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி பண்ணும்போது ஒரு தயக்கம் யாருக்குனாலும் வரும் இல்லையா. நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கையில் காசு இருக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தயக்கம் வரும் இல்லையா. அது எப்படி இல்லாமல் உங்களுக்கு பண்ண முடியும், அது எது பண்ண வைக்கிறதுங்கிறது இல்லை. அது அவனுக்கு இல்லை, அவனோட அது பர்சனல் இது அவனுக்கு. அவன் ஏன்னா வந்து அவன் பண்ண நினைக்கிறான், சரி ஓகே பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலான்ட்டு தானே. நம்ம சினிமா ஃபீல்டே ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்படி அவ்வளோதான். நீங்கள் எப்படி சொல்லி இப்போ நீங்கள் சொல்லிங்க, நாளைக்கு நம்ம படம் வருது, இந்த படத்தை நம்ம கமிட் ஆக போகிறோம் சொல்ல முடியுமா. இல்லை ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், எங்கள் இன்னும் கேமரா வாங்கி போட்டு அடுத்த ஒரு ஷூட் இருந்தால் தான். நம்ம வந்து கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது, நம்ம எல்லாரோட இதுதான் அந்த ஓகேப்பா நான் நாளைக்கு ஷூட்டுக்குப்பா, தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்போ எதுவும் தெரியாது. எல்லா ஜாப்பும் இப்படி தான், நம்ம எல்லாருமே இப்படி தானே போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் தான் போக முடியும் தவிர, இப்போ நான் இருக்கேன் ஓகேப்பா தொடர்ந்து வந்து ஓகேங்க, நான் என் பிஸ்னஸ் தான் நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்போ எனக்கு எப்போ ப்ரோக்ராம் வரும்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் வந்துட்டு நான் என்ன கெஸ் பண்ண முடியும். நான் பார்த்துலாம் தான், யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணோம், எனக்கு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இல்லை ஏதோ ஒரு ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணால் தான் நான் ப்ரோக்ராம் போக முடியும். அப்போ என் இன்கம் எப்படி கன்ஃபார்மாக இந்த மாதம் இத்தனை ப்ரோக்ராம் வரும்டா நான் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட, அப்படிலாம் பண்ண முடியாது. இது எல்லாமே சினிமான்றதே பார்த்துக்கலாம் தான், பார்த்துலாம் விடு. ஒரு படம் எடுக்கிறாங்க, எத்தனோ கோடி போட்டு எடுக்கிறாங்க, கன்ஃபார்மாக ஓடுறோம், எத்தனை கலெக்ஷன் அப்படி அவங்க கெஸ் நினைக்க முடியாதுல்ல. பார்த்துலாம் விடு, எல்லாம் கடவுள்கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நீங்கள் சொன்னதை வந்து ஒரு வாழ்க்கையோட தத்துவமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்துலாம் எதுவாக இருந்தாலும் அடுத்து பார்த்துக்கலாம், என்னவா இருந்தாலும். அவர் வந்து பாலா கொடுக்குற கவுண்டர் எல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸ். மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பயங்கர ஃபேமஸ். ஸோ இந்த கவுண்டர்லாம் வந்து எப்படி வந்து உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரா, இல்லை அவரே வந்து இதுக்கு இல்லை அப்படியே இது பண்ணுறான். ஆனால் ஒரு நேரத்தில் வந்து என் வாய்ஸ் மாதிரி தான் வாய்ஸ் இருக்கும். நிறைய பேர் தாம் சாரை வந்து டேய் என்னடா நீயே வந்து அமுதவனம் இல்லை சொல்றியாடா, இல்லையே தானே. அப்புறம் பார்த்து என் வாய்ஸ் மாதிரி தான் கப்பலாம். ஜெயச்சந்திரன் சொல்லுவார், என்ன அமுதா ஆளை செட் பண்ணி வச்சிருக்கியா, இல்லைன்னு சொல்லுங்க நான் பிஸியாக இருக்கேன் சொல்கிறதுன்னு. உன் வாய்ஸ் மாதிரியே பேசலாம் அவன், இல்லை அவன் வாய்ஸ் அப்படி தான். அப்புறம் தான் வாய்ஸ் மாறிச்சு. சரி, இப்போ அது இது எதில் குணா கமல் சார் மாதிரி பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசவதாரம் கமல் இந்த 10 கேட்டப்பும் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஒரு படத்தில் வந்து கமல் சார் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய டீம் பின்னாடி இருப்பாங்க. அதுவும் நம்ம ஓகே ஆர் டேக் மட்டும் தான் நமக்கு வெளியே தெரிய போகுது.
ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் அதுவும் வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் பண்ணும் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி வந்து அது பண்ண முடிஞ்சுது மெயினானது? ஏன்னா அதில் கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹைட்டான கெட்டப் ஒன்று வரும், அதையும் கூட பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அந்த கட்டக்காலம் முதல்ல நடக்க தெரியுமா? அது எப்படி எதுவாக இருந்தாலுமே அடிச்சு நொறுக்கணும்னு. சரி வேற சரி ஓகே. என்னன்னா வந்து தசாவரம் வந்து நான் அது பண்ணும்போது அது கஷ்டம் தான். பின்னாடி 25 பேர்கிட்ட சொல்லுவேன் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நானும் பயணிப்படாமல் பண்ணியிருப்போம். அவர் பல்ராம் நாயுடு மாதிரி பண்ணிப்பார். அப்போது எல்லா கேரக்டரும் போய் வருது கஷ்டம் தான். எனக்கு இதெல்லாம் தாண்டி வந்து இவ்வளோ விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் இருக்குமே. எல்லாம் சொல்லுவாங்க, டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவன் ஒரு கமல் சார் மாதிரி அவன் எல்லாம் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுவான், என்ன பண்ணுவாடா அப்படி சொல்லுவாங்க. என்னதுன்னா ஒரு மீடியா லைனில் இவ்வளோ பண்ணுறோமே, இது கமல் சார் ஏதாவது தெரியுமா? ஒரு நாள் வாங்க வைங்க இங்கே வச்சுருக்கேன். அதான் ஓகே தேங்க்யூ. சரி, மீடியா லைன்ல நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோமே, இது வந்து கமல் சாருக்கு தெரியுமா அப்படின்னு எப்பயும் இருக்காதா? அது கேள்வி இருக்கும். சரி நடாது இவ்வளோ பண்ணணும். அது நிறைவேறிச்சு. எப்படின்னா வந்துட்டு பிக் பாஸில் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, ஏதோ ஒன்று தான் நம்ம வச்சு பண்ணோம். ஸோ எம்ஆர்ஆதா கெட்டப் பண்ணணும், டபுள் ஆக்ஷன். எம்ஆர்ஆதா அம்மா, ஓகே, 2 பேருமே நான் தான் இருப்பேன், ஒரே கேட்டில் மாற்றி மாற்றி பேசணும். அதை பண்ணேன். அந்த எம்ஆர்ஆ கேரட்லேயே 4 நாள், இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேட்டர்டே தான் கமல் சார் வருவார். அப்போது அதுக்குள்ளே வந்து அந்த எம்ஆர்ஆ வந்துட்டு அந்த 3 நாள் எப்படி மாறினார் எம்ஆர்ஆ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு எம்ஆர்ஆ, அப்புறம் வீட்டில் இருந்து, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதுவாக மாறிட்டு வரல ரத்தக்கணி, அது ரத்தக்கணி எம்ஆர்ஆ, அது வரைக்கும் பண்ணோம். அப்போ இது எல்லாமே பண்ணி அந்த வீட்டில் அப்படியே இருந்தேன். அப்போது கமல் சார் அன்றைக்கி ஃபுல்லாக என்னை பற்றி பேசுகிறார். அவ்வளோனன் உங்களை பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருந்தது, நானும் இப்படி தான் வந்து சின்ன வயசில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் சொல்லிட்டு அப்படி ஷேர் பண்ணார். அதனால் சாதாரண விஷயம் கிடையாது, அதான் ஒரு கலைஞர் சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டார். என்னென்னா அவர் பாராட்டினபடியே இவர்கிட்ட போய் இதை சேரணும் அப்படின்னு நினச்சேன். அது அங்கே சேர்ந்துச்சு. இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மைதா மாவு இதெல்லாம் பார்த்தோம், அதுதான் அது பிக் பாஸில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க, கரெக்டாக அது எல்லாத்தையும் அழகாக காமிச்சாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ரீசெண்டாக வந்து இந்தியன் தாத்தா மாதிரி பண்ணியிருக்கீங்க. டக்குன்னு பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாயிருது. ஏன்னா அந்த மேக்கப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து கமல் சாரே வந்து அது கிட்டத்தட்ட வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணணும். அது அசால்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் டக்குன்னு வந்து ஒரு சின்ன டைமிங்கில் அது எப்படி பண்ண முடிஞ்சது? அதுக்கு நீங்களே வந்து பண்ணதா இல்லை எப்படி? அது நானே மேக்கப் மேன் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மேக்கப் மேன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது நான் பண்ணணுன்னு தான் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ அவங்க சொல்கிறேன், ஏன்னா மேக்கப் இந்த மாதிரி வேணும் அப்படின்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் அந்த டெக்னிக்கலாக சில விஷயம் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அவங்க மேக்கப் மட்டும் எனக்கு டச் பண்ணுங்க, எங்கே டச் பண்ணுங்க, இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி சொல்லுவேன். ஆஸ்ட்ரேலியா அவங்க தான் சூப்பராக சொல்லுவேன். அங்கே அக்கா நம்ம இந்தியன்னா நம்ம அதில் வர மாதிரியே பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி விக் வேணும், அவங்களோட மெஷர்மெண்ட்டே வேறு. இதுக்குன்னே நம்ம முகத்தை எடுத்து டை எடுத்து ஒன்று பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் இது எல்லாத்தையும் சிம்பிளாக பண்ணி ஆகணும். நான் ஒரு 1/2 hour 1 hour தான் என் டைம் கிடைக்கும், இதுக்குள்ளே நான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு சில விஷயங்கள்லாம் வச்சு நான் பண்ணிவிட்டு நானே ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவேன். இப்போது நம்ம வந்து ஒரு 1/2 hour ப்ரோக்ராமுக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம டிவியில் எல்லோரும் பார்க்குறாங்க, இவ்வளோ மெனக்கெடுதல் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் இப்போ மட்டும் பண்ணலை, கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய தொடர்ந்து இதே பண்ணிகிட்டு இருக்கோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு இது பிடிச்சதுனால இதை பண்ணுறீங்க அப்படி யோசிப்பேன். அதாவது ஆர்டிஸ்ட் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம ஆர்டிஸ்ட் தானே, நம்ம வந்துன்னா நம்ம காமெடியன்ஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு காமெடியன், ஒரு கோமாளி, அவ்வளோதான். ஆடியன்ஸை நம்ம சிரிக்க வைக்கணும்னு தாண்டி அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும், அவங்க பிடிக்கணும், அவங்க சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும். நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், அதுக்கு பற்றி கேட்கலாமான்னு தெரியல. நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறதா, அதுக்காக யூஎஸ் அடிக்கடி போயிட்டு வர்றதா கேள்வி. இந்தியா இருக்க சொன்னாங்க. ஹாலிவுட் போது நான் ஏதோ சரி பிளான் பண்ண போயிருக்கேன், மாசம் மாசம் நீங்கள் அதுக்காக யூஎஸ் போகிறீங்கிற மாதிரி நீங்கள் சொன்னாங்க. ஹாலிவுட் ஹீரோயின் ஜெயச்சந்திரன், ஆதவன் இருக்காங்களே, அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லைங்க.
இல்லைல்ல அப்போ எப்படி என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க அம்ஜிகாரியே கூட மாட்டுறாங்க, நான் போய் ஹாலிவுட்ல போய் பண்ண போகிறேன் அப்படி கிடையாது. அமெரிக்கா அதிகமாக ப்ரோக்ராம் பண்ணுவேன், அங்கே கூப்பிடுவாங்க. ஒரு தடவை நான் திவாகர், சூப்பர் சிங்கர் திவாகர், நான் ஆனந்தி, பிரியா, சோனியா அகர்வால் எல்லாம் போனோம். ஸோ சம்மிட்டு அதுலேருந்து எப்பவுமே யூஎஸ் கூடுவாங்க. நான் தனியாலாம் போயிருக்கேன் 2 வருஷம் பண்ணிக்கிறேன். நிறைய யூஎஸ் வந்து ஸ்டாண்டிங் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஆன அனுபவம் எப்படி இருந்துச்சு மெயினாக? இந்த கிட்டத்தட்ட வந்து இத்தனை நாள் நீங்கள் ஃபைனலிஸ்ட் வரையும் வந்தீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதோட ஃபீலிங் எப்படி இருந்தது, அந்த அனுபவம் சொல்லுங்கள். எனக்கு உள்ள வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. பிக் பாஸ் உள்ள இருக்கிற செம்ம ஹாப்பி தான். ஏன்னா நான் வாரம் வின் பண்ணேன். மெயினானது நான் வாரம் வின் பண்ணேன். அப்போ நான் ஜாலியாக இருக்கேன். ஓகே, டெய்லி ஃபைட் தான். சரி, ஃபைட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, யார் தரமாக தான் நீ வின் பண்ண போகிறோம். பெஸ்ட்டு விஜய் ஸ்டார் அப்படின்னு ஒரு அவார்டு, அதுலேயே அந்த வாரம் அதில் வின் பண்ணேன். ட்ராமா ஸ்கிரிப்ட் வச்சாங்க, அதில் வின் பண்ணேன். எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணேன். கடைசியாக டிக்கெட் டு ஃபினாலே நான் தான் வின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் நான் தான் அது பண்ணேன். அப்புறம் பார்த்து ஒரு லாஸ்ட்டு 2 நாள் 106 நாள், நான் 105 நாள் இருந்தேன். ஒரு நாள் தான் இல்லை. ஆமாம். அப்போ யோசித்தேன், சரி அப்படியே நான் கொஞ்சம் இது பண்ணுறேன். என்னென்னா நீங்கள் உண்மையாக இருக்கணுன்றதை விட கொஞ்சம் ட்ராமா பண்ணணும். ஓகே. சில இடத்துங்கள பிக் பாஸும் கிடையாது. ஓகே. சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை நீங்கள் மாற்றினே தவிர நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படிலாம் போகக்கூடாது. ட்ராமா பண்ணணும்னா என்ன மாதிரி? பிக் பாஸோட ஷோவே வந்து நீங்கள் ரியாலிட்டியாக இருக்கணுங்கிறதான ஷோ. ஓகே. இந்த ரியாலிட்டி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் 4 பேருக்கு எனக்கு என்னென்ன எப்பவுமே எதுனா ஒன்றா சொல்லி தருவேன். யாராக இருந்தாலுமே இந்த பார்மன் சொல்லுவது எப்படி பண்ண வின் பண்ணலாம் எல்லாரும் சொல்லி தருவேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜனனியூ கேட்டிருக்கு, அது சொல்லித்தரேன். அப்போ மட்டும் நீ ஜன்னிங்க யார் சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தல, அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னை பற்றி இன்னொருத்த வந்து சொல்லலே, அவன் எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுத்தான். அப்போது எல்லாரும் எல்லாரும் பார்க்கணும்ல, எல்லா எபிசோடும் பாரு, அவன் எல்லாருக்கும் சொல்லி தரான், அந்த பொறுமாட்ட சொல்லி கொடுத்தான். அப்படி கேட்குறது ஒரு ஆள் கிடையாது. ஓகே, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில இடத்துல வந்து சொல்லியும் தரக்கூடாது. அங்கே ஒரு 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 ட்ராமா பண்ணணும். ஓகே. ட்ராமா பண்ணலன்னா கஷ்டம். எல்லா விஷயத்துமே இதுக்கும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும். நான் ஆனால் வந்து பிக் பாஸுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம். அதை தாண்டி வந்துட்டு எல்லாத்துலேயும் வின் பண்ணேன். நான் எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணேன். அது ஒரு ஹாப்பி தான். ஓகே, பேமெண்ட் நல்ல பேமெண்ட்டு, அதை வின் பண்ணோம். லாஸ்ட் டைம் பெட்டி. நம்ம என்னென்னா நம்ம தோல்வி மற்றவங்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன அப்போ நம்ம தோக்கக்கூடாது. தோக்கக்கூடாதான். இப்போ ஃபைனலில் இருந்தால் ஃபைனலில் 50 லட்சம் வரும் ஜெயிச்சா. ரன்னராக வந்தால் ஒரு ஓட கிடையாது. அப்போ யோசிச்சு பார்த்தேன். ரெண்டாவது ஃபைனல் மேடையில் நின்றுட்டு எல்லா மேடையில் நம்ம நின்று வின் பண்ணிக்கிறோம். இந்த மேடையில் அப்படி வின் பண்ணலன்னா நம்ம மைண்டு எப்படி இருக்கும்? நம்ம மைண்டே இவரை நீ நான் இங்கே போனால் வின் பண்ணியிருப்பேன்டா, அந்த நம்பிக்கை இருந்தோட உங்களுக்கு போதும். அங்கே போயிடுதுன்னு நினச்சேன், சரி வந்துடக்கூடாதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அதே நேரத்தில் இவ்வளோ நாள் வந்துட்டேன், என்ன பண்ணலாம்? அப்போ தான் பெட்டி யோசிச்சேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் பெட்டி தான் சொல்லிட்டு பெட்டி எடுத்துன்னு மாதம் வந்தேன். ஆமாம், பெட்டி எடுத்து பிக் பாஸ் வராட்டே பெட்டி எடுத்து ஒருத்தனை பாராட்டினாங்கன்னா அது என்ன மட்டும் தான் மக்கள். உண்மையாகவே அமுதம் சூப்பர். அமுதம் வந்து எதுவுமே எல்லாமே போயிட்டு வரோம்னு நினச்சோம், எதுவுமே எடுத்துன்னு போவாமல் பெட்டி எடுத்து போய்ட்டா சூப்பர் எல்லாரும் பாராட்டினாங்க. நான் பெட்டி எடுத்து எல்லாரும் பாராட்டினாங்க. பிக் பாஸ்ல அமுதவாணனா இருந்தாரா இல்லை ட்ராமா பண்ணாரு? அமுதவாணனா இருந்தேன். அப்படிங்கிறீங்க? மேக்கப் கூட பண்ண மாட்டேங்க. வீட்டில் எப்படி இருப்போம், தரையில் உட்காந்து வீட்டில் என்ன சாப்பிடணும், தரையில் உட்காந்து சாப்பிடணும். நான் ஜாலியாக வெளில ஓடி வீடு சுற்றி இப்படி தான் இருப்பேன். வீட்டில் இப்படி தான் தேவை. பிக் பாஸ் கிடையாது. நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சாதாரணமாக தான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா இவன் மாறே மாட்டான், அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான்டா இருக்கான் எல்லாரும். என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே தான் இருக்கான் அவன். அதுதான் என்னையா பெரிய காசு 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 பணம், என்னையா கோடியா சம்பாரிச்சு எங்கேயா கொண்டு போய் சேர்க்க போறீங்க? செத்தா கூட. சிவா, அச்சு போட்டா ஆள் இல்ல சிவா, அச்சு போட்டா கேட்க ஆளவ அடாத பையன் சார் அவன். சிவா, கீரை போட்டோன்னா சார். ஹலோ, யாரு? அமுதம் சார், இந்த விஜய் டிவியில் ஷோ பண்ணுவார் அவரா சார்?
அவர் எல்லாத்துலயும் பண்றாரு சார், ஜிடிவி சிசிடிவி. டேய் அமுதவானா, என்னை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா என் அருமை பெரியமலா சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நானே சீட் எடுத்து உனக்காக வந்துட்டேனடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உறக்கத்தில் உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உன்னையும் என்னையும்